Today we discuss the case study problem. So our students discuss the case study problem in real numbers. Thank you. Okay, case study. A seminar is being conducted by an educational organization where the participants will be educators of different subjects. The number of participants in Hindi, English and mathematics are 60, 84 and 108 respectively. Here the number of participants in Hindi is 60, English is 84 and the mathematics is 108. Now இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து செமினார் கண்டக்ட் பண்றாங்க. அப்போ வந்து 3 சப்ஜெக்ட்ல வந்து செமினார் கண்டக்ட் பண்றாங்க. என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். அதுல வந்து பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து ஹிந்தியில 60யும் இங்கிலீஷ்ல வந்து 84 அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து 108 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்போ அந்த பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து ரூம் அலாட் சீட் பண்றாங்க. அது வந்து என்ன அப்படிங்கறத அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருங்க அப்படின்னா in each room the same number of participants are to be seated and all of them being in the same subject, hence maximum number of participants that can accommodated in each room are. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா the maximum number of participants வந்து ஈச் ரூம்ல எவ்வளவு சீட்டட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா HCF கண்டுபிடிக்க போறோம். HCFக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஹிந்திக்கு வந்து 60, ஹிந்திக்கு வந்து 60 மெம்பர்ஸ், இங்கிலீஷ்க்கு வந்து 84 மெம்பர்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 108. அப்போ வந்து இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா HCF வந்து கண்டுபிடிக்க போறோம். HCFக்கு வந்து ஃபர்ஸ்ட் 60க்கு வந்து LCM கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 60 2 30 into 2 60 2 15 into 2 30 here 3 5 into 3 15 5 1 60 equal to 2 1 2 2 power 2 into 3 into 5. இது வந்து 60யோட LCM. இப்போ வந்து என்ன பண்றோம், ஹிந்திக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இங்கிலீஷ்க்கு கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ் வந்து என்னது 84. அப்போ 84 4 2 51 3 இது பண்ணா 7. இப்போ 84க்கு வந்து என்னென்ன 2 power 2 and 3 into 7. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு 108 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 108 2 5 4 2 27 into 2 54. 3ஆல கால்குலேட் பண்ணா 9. இப்போ 108ஓட LCM 2 power 2 into 3 power. ஓகே, இப்போ நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து HCF கண்டுபிடிக்கணும். HCF எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் என்னது 60 84 108 இருக்கு. இதுல மேக்ஸிமம் நம்பர் கேட்டிருக்காங்க. அதனால இங்க மேக்ஸிமம் என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். அப்போ HCF ஈக்குவல் டு இங்க மேக்ஸிமம் வந்து 2 power 2 தான் வந்து இங்க மேக்ஸிமம். அதனால 2 power 2 இன்டூ இங்க 3 தான் வந்து இங்க எடுத்துக்கணும். அப்போ 3. ஓகே, 4 into 3 equal to 12. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈச் ரூம்ல வந்து எவ்வளவு வந்து மேக்ஸிமம் நம்பர் பார்ட்டிசிபேஷன்ஸை வந்து சீட் பண்ண முடியும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ஈச் ரூம்ல வந்து மேக்ஸிமம் 12 மெம்பர்ஸை வந்து சீட் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். Study second question. What is the minimum number of rooms required during the event? What is the minimum number of rooms required during the event? ஹிந்தில வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கிலீஷ்ல வந்து 84 ஸ்டூடெண்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து 108 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அலோகேட்டட் இன் ஈச் ரூம். அதுக்கு வந்து நம்ம HCF வந்து கண்டுபிடிக்கணும். HCF வந்துட்டு சுவிதஸ்ரீ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஆன்சர் வந்துட்டு 12. இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். ஹிந்தில வந்து 60 divided by 12 is equal to 5. In English 84
84 divided by 12 is equal to 7. மேத்தமெட்டிக்ஸ்ல வந்துட்டு 108 divided by 12 is equal to 9. So 5 plus 7 plus 9 is equal to 21 rooms. What is the minimum number of rooms required during the event? Answer 21. Case study. Third question. The LCM of 60, 84 and 108 is இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப எல்சிஎம் வந்து ஆல்ரெடி சுவிதாஸ்ரீ அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நாம அதை வச்சு எழுதுறோம். இப்ப 60க்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி 2 ஸ்கொயர் இன்டூ 3 இன்டூ 5னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப 84க்கு 2 ஸ்கொயர் இன்டூ 3 இன்டூ 7னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். 108க்கு வந்து 2 ஸ்கொயர் இன்டூ 3 கியூப்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்ப இதுல வந்து மேக்ஸிமம் நம்பர் எடுக்கிறோம் நம்ம. அதனால 2 ஸ்கொயர்னு எடுக்கிறோம் இன்டூ 3 கியூப் எடுத்துக்கிறோம் இன்டூ 5 எடுத்துக்கிறோம் இன்டூ 7 எடுத்துக்கிறோம். அப்ப 2 ஸ்கொயர் அப்படின்னா 4. அப்ப 3 கியூப் அப்படின்னா 27 இன்டூ 5 7 அப்படியே வந்துடுது. அப்புறம் லாஸ்ட் ஆன்சர் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம்னா 3780. Case study fourth question பார்க்க போறோம். The product of HCF and LCM of 60, 84 and 108 is. இப்போ HCF, LCM பார்க்க போறோம். HCF வந்து சுவித்ரா ஸ்ரீ கண்டுபிடிச்சிருக்காங்க 12. LCM தர்ஷினி கண்டுபிடிச்சிருக்காங்க 3780. LCM மல்டிபிள் பண்ண போறோம். The product of HCF and LCM is 45,360. Case study question number 5. 108 can be expressed as a product of its primes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சுவிதாஸ்ரீ ஆல்ரெடி வந்து LCM இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க 108க்கு. 8 is equal to 2 square into 3 cube. இப்போ 5th கொஸ்டினோட ஆன்சர் வந்து 2 square into 3 cube.